வணக்கம் நண்பர்களே, இது உங்களுக்காக தயாரிக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு வீடியோ. 2021 ஏன் வேலைவாய்ப்புகள் குறைந்து கொண்டிருக்கின்றன, ஏன் பலரும் தங்கள் வேலைகளை இழந்து வருகிறார்கள் என்பதை கண்டறிய நம்மால் முடிந்தளவுக்கு ஆழமாக பார்க்கப் போகிறோம். குறிப்பாக ஐடி துறையில் நடந்து கொண்டிருக்கும் மாற்றங்களை புரிந்து கொள்வது இன்றைய காலகட்டத்தில் மிக அவசியமான ஒன்று. 2025 பல்வேறு தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு குறையும் வேகம் அதிகரித்து வருகிறது. பல இளம் திறமையான தொழில்நுட்ப நிபுணர்கள் தங்கள் வேலைகளை இழந்து வருகின்றனர். இதற்கு முக்கிய காரணம் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் கையாளும் திறனில் ஏற்பட்ட மாறுதல்கள். பல நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மனித வேலைகளை குறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. இன்னொரு முக்கியமான காரணமாகவே பன்னாட்டு சந்தையில் ஏற்பட்ட நிலைத்தன்மையின்மை. உலகளாவிய பொருளாதார சிக்கல்களின் தாக்கம் இந்தியா உட்பட பல நாடுகளின் வேலைவாய்ப்புகளில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலைவாய்ப்பு தேவை இருக்கும் இடங்களில் திறமையுள்ள நபர்களை மட்டுமே தேர்வு செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. தொழில்நுட்பத் துறையில் நிகழும் வேகமான மாற்றங்களை எதிர்கொள்ள தவறும் நபர்களும் வேலைவாய்ப்புகளை இழக்கிறார்கள். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளாமல் இருந்தால் எதிர்காலத்துக்கே அபாயம் ஏற்படும். மேலும் பல நிறுவனங்கள் தங்கள் செலவுகளை குறைக்கும் நோக்கில் தங்களது ஊழியர்களை குறைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றன. இது மிகுந்த மன அழுத்தத்தையும் சமூக விளைவுகளையும் ஏற்படுத்துகிறது. இதற்கான தீர்வுகள் என்ன என்பதை பற்றியும் நாமும் ஆராய வேண்டும். முதலில் தனிநபராக நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை பார்ப்போம். நவீன தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வது முதல் படியாக இருக்க வேண்டும். இணையவழி பாடநெறிகள், சான்றிதழ்கள் மூலம் நம் திறன்களை மேம்படுத்திக் கொள்ளலாம். இரண்டாவது, ஒரே துறையோ ஒரே வேலை வகையோ மீது மட்டும் நம்பிக்கை வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும். பல துறைகளில் பயிற்சி பெறுவது நமக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கச் செய்யும். மூன்றாவது, நமது நிதி மேலாண்மை மிகவும் முக்கியமானது. பணியிழப்பு நிகழ்ந்தால் அதற்கான நிதி சார்ந்த பாதுகாப்பு நமக்கு தேவை. நிதிநிலையை கவனமாக நிர்வகிக்க பழக வேண்டும். நான்காவது, தொழில் தொடங்கும் எண்ணம் உடையவர்களுக்கு இது நல்ல சந்தர்ப்பமாக இருக்கலாம். சிறு முதலீட்டில் தொடங்கக்கூடிய தொழில்கள் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஐந்தாவது, மனநலத்தை பராமரிக்கவும் மிகவும் முக்கியம். வேலை இழப்பின் காரணமாக மனச்சோர்வு ஏற்படலாம். அதற்கான ஆலோசனைகளும் துணை தேடவும் தயங்கக்கூடாது. இந்த நிலைமையை சரிசெய்ய அரசாங்கத்தின் பங்கு முக்கியமானது. வேலைவாய்ப்பு திட்டங்கள், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் போன்றவை அதிக அளவில் வழங்கப்பட வேண்டும். தொழில்நுட்ப கல்வி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் புதுப்பிக்கப்பட்ட பாடத்திட்டங்கள் கொண்டுவரப்பட வேண்டும். நாம் வாழும் காலம் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்துக்கு ஏற்ப நாமும் மாறிக்கொள்ள வேண்டும். முன்னோக்கி செயல்படுகிறவர்களே எதிர்காலத்தை வெல்லக்கூடியவர்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இதுபோல மேலும் பயனுள்ள வீடியோக்கள் வரவிருக்கின்றன. காண உங்களை பின்தொடர மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வரைக்கும் நன்றியுடன் விடைபெறுகிறேன்.